ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா பூனால இருக்கிற சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. இந்த வீடியோல நாம சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் போய் பேக்கை கிளாக் ரூம்ல போட்டுட்டு சனிவார் வாடா அப்படிங்கிற ஒரு ஃபோர்ட்டுக்கு தான் போறோம். நம்ம பூனாவோட முக்கியமான லேண்ட்மார்க்கு. நம்ம பாஜிராவ் மஸ்தானி எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த கதையில வர பேஷ்வா மகாராஜா இருக்காங்க இல்லையா, அவரோட கோட்டை. ஓகேவா? ஸோ அந்த கோட்டைக்கு தான் போறோம். ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சாம்பாஜி நகர், அவுரங்காபாத்ல இருந்து சிவாஜி நகர் வரைக்கும் லாஸ்ட் வீடியோல எம்எஸ்ஆர்டிசி பஸ்ல டிராவல் பண்ணோம். பார்க்காம இருந்தா பாருங்க. ஸோ வந்துட்டு நாம ரயில்வே ஸ்டேஷன், நமக்கு நைட்டு தான் ட்ரெயின் பூனா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பெங்களூருக்கு. அதனால நிறைய டைம் இருக்கு. 5:30 வரைக்கும் ஓப்பனா இருக்குமா நம்ம சனிவார் வாடா போர்ட்டு. ஸோ வாங்க, நம்ம இங்கிருந்து சிட்டி பஸ்ஸஸ் கிடைக்குங்க, போயிட்டு அங்கே பேக்கை போட்டு சனிவார் வாடா போக வேண்டியதான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க சனிவார் வாடா நோக்கிய பயணத்துக்குள்ள போகலாம். மக்களே, இதுதான் பூனா சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸுங்க. ஃப்ரண்ட்லயே எவ்வளவு ஆட்டோஸ் நிக்குது பாருங்க. ஸோ இது வந்து பஸ் ஸ்டாண்டு, பஸ் ஸ்தானக்னு சொல்லுவாங்க இங்க, சிவாஜி நகர் பஸ் ஸ்தானக் பூனே. இங்கிருந்து தான் வந்து நமக்கு ஷிரடி, நாசிக் போற பஸ்ஸஸ் எல்லாம் கிடைக்கும். இது சிட்டி பஸ்ஸஸ். ரயில்வே ஸ்டேஷன் போற பஸ் எதுன்னு பார்த்துட்டு கிளம்பலாம் வாங்க. பூனே பஸ்ஸஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. 20 ரூபா டிக்கெட் பிரைஸ் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போறதுக்கு. அந்த நம்பரை படிக்க முடியுதான்னு பாருங்க. நான் ஒவ்வொரு வீடியோலயும் இது சொல்லிட்டு இருக்கேன். ரிப்பீட்டடா ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா வந்து நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த வீடியோ பாக்குறவங்க இன்னொரு வீடியோ பார்த்திருக்க மாட்டீங்க, அதனாலதான் ஒவ்வொரு வீடியோலயும் இது வந்து ரிப்பீட் பண்றேன். ஸோ எல்லா வீடியோ பாக்குறவங்க என்ன ப்ரோ எல்லா வீடியோலயும் இதை ரிப்பீட் பண்றேன்னு சொல்லாதீங்க. டிக்கெட்ஸ்ல கூட அவங்க ஃபுல்லா மராத்தி தாங்க இருக்கு, ஹிந்தி கூட இங்கிலீஷ் கூட இல்ல, நம்பர்ஸ்ல கூட இங்கிலீஷ் கிடையாது. நம்பர்ஸ் கூட மராத்தி லெட்டர்ஸ்ல தான் வந்து நம்பர்ஸ் கூட மென்ஷன் பண்றாங்க. சோ எந்த அளவுக்கு வந்து நமக்கு தமிழ் தேசியம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்க. இங்க மக்களே, நம்ம சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட் பூனேல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. சிட்டி ஃபுல்லா வந்து இந்த ஏசி பஸ்ஸஸ், எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் ஓடிட்டு இருக்குங்க. ஸோ டிராவல் பண்றதுக்கு கஷ்டமே கிடையாது. 357 பஸ் நம்ம சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட் பூனேல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் வர்றதுக்கு. ஸோ அப்படியே இறங்கினீங்கன்னா இங்க இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அங்க தெரியுது பாருங்க, அதான் ரயில்வே ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலேயே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். அங்கிருந்து சிட்டிக்குள்ள போறதுக்கு பஸ்ஸஸ் நிறைய அவைலபிளா இருக்கும். நமக்கு சனிவார் வாடா போறதுக்கும் வந்து பஸ்ஸஸ் அவைலபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். 5:30 வரைக்கும் ஓபன் பண்ணிருப்பாங்கன்னு சொன்னாங்க சனிவார் வாடா. ஸோ போயிட்டு நம்ம க்ளோக் ரூம்ல பேக்கை போட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான். மக்களே, நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. இது சிவனேரி பஸ்ஸஸ், மகாராஷ்டிரா ஸ்டேட்டோட டீலக்ஸ் பஸ், ஏசி பஸ்ஸுங்க. நம்ம ஊர் எஸ்ஐடிசி பஸ் மாதிரி. இது ரயில்வே ஸ்டேஷன். செம பிஸியான ஜங்ஷன் இது. இந்த பக்கம் பஸ் ஸ்டாண்டு, இந்த பக்கம் மும்பை போற பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கிற பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ், அன்ரிசர்வ்டு டிக்கெட்ஸ் புக் பண்ற ஆபீஸ் எல்லாம் இருக்கு. மக்களே, இங்க பாருங்க, பூனா செல்ஃபி பாயிண்ட் வச்சிருக்காங்க நல்லா நடு ரோட்டுல. அழகா, இதுதான் வந்து நம்ம பேஷ்வா மகாராஜா யூஸ் பண்ண அந்த தலைப்பாகைங்க. சோ சனிவார் வாடா வந்து ஃபுல்லா பேஷ்வா மகாராஜாவோட ஹிஸ்டரிய சொல்ற இது மாதிரிதான் இருக்கும். பாஜிராவ் மஸ்தானி கதையே வந்து இந்த மகாராஜாவை பேஸ் பண்ணி தான் எடுத்தாங்க. ஓகேவா? சோ அந்த கோட்டைக்கு தான் போறோம். போய் பேக உள்ளுக்குள்ள கிளாக் ரூம் இருக்கு, போட்டுட்டு போயிடுவோம். மக்களே, நம்ம பேக்கை கிளாக் ரூம்ல போட்டாச்சுங்க. ஸோ 24 ஹவர்ஸ்க்கு வந்து 30 ருபீஸ். பெரிய பேக்குங்க, தூக்கிட்டு நடக்க முடியாது. அதனாலதான் பேக் இங்க வச்சுட்டு வந்தாச்சு. எப்படியும் நைட் இங்கே தான் வந்தாகணும். நைட்டு 1 மணிக்கு தான் நமக்கு ட்ரெயின். ஸோ அது வரைக்கும் நமக்கு டைம் இருக்குல்ல. ஸோ சூப்பரா கிளாக் ரூமை போட்டுட்டு நாம போய் சனிவார் வாடாவை ரிலாக்ஸ்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். 5:30 வரைக்கும் தான். ஆல்ரெடி டைம் வந்து 3 ஆக போகுது. ஸோ ஒரு 4 o'clock போனால் நமக்கு ஒரு 1.5 hours டைம் இருக்கும். வாங்க வேகமாக போவோம். மக்களே, ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சுங்க. பெரிய பஸ் ஸ்டாண்டு. ஸோ உள்ளுக்குள்ள பஸ்ஸஸ் வந்து இது வந்து ஸ்வர்கேட் போகிற பஸ்ஸஸ் வெளியே வரும்னு சொன்னாங்க.
சனிவார் வாடா பஸ்ஸஸ் எந்த பஸ் நம்பர்னு கேட்டுட்டு ஏற வேண்டியதுதாங்க. ஃபுல்லா ஃப்ரூட் ஷாப்ஸ், ஜூஸ் ஷாப்ஸா இருக்குது பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்கொயரியில கேட்டவங்க 94 பஸ் நம்பர் வருமா, மகாராஷ்டிரா ஸ்டேட் ரூட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ், சிட்டி பஸ் வரும் போல. வெயிட் பண்ணுவாங்க. இங்க டிராவல் பண்றது தான் பெரிய விஷயம். டைம் வேற ரெஸ்ட்ரிக்டடா, 5:30 வரைக்கும் தான். 3 மணி ஆகுது, இன்னும் 2.5 மணி நேரம் தான். அட்லீஸ்ட் 4 o'clock நம்ம அங்க போயிட்டோம்னா 1.5 hours டைம் இருக்கும் ஃபுல்லா சுத்தி பார்க்க. மக்களே, நமக்கு சனிவார் வாடா போற பஸ் வந்துருச்சுங்க. இந்த மினி பஸ்ஸஸும் போகுதுங்க. நிறைய எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் ஓடுது, மினி பஸ்ஸஸ் ஓடுது. கனெக்டிவிட்டிக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லை. கொஞ்சம் பொறுமை வேணும் நமக்கு, அவ்வளவுதான். டைம் இல்லை, நிறைய சீக்கிரம் போகணும்னா நீங்க ஆட்டோ இருக்கவே இருக்கு, ஆட்டோ எடுத்துக்கலாம். வெளியே நிறைய ஆட்டோ கிடைக்கும். நமக்கு டைம் இருக்கு, அதனால சனிவார் வாடா பஸ்லயே போயிடலாம். மக்களே, கிளம்பியாச்சுங்க. நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்தானத்துல இருந்து சனிவார் வாடா வரைக்கும் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப தூரம் இல்ல, 10 ரூபா தான் டிக்கெட் பிரைஸ். சோ இங்க பாருங்க, இதுதான் வந்து பூனா ரயில்வே ஸ்டேஷனுங்க. ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எடுத்து சனிவார் வாடாக்கு நம்ம இந்த குட்டி பஸ்ல போய்கிட்டு இருக்கோம். வாங்க போலாம். மக்களே, ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்ல இருந்து சனிவார் வாடா பஸ் ஸ்டாப் ரீச் ஆயாச்சுங்க. எவ்வளவு பிஸியான ஏரியா பாருங்க. இதெல்லாம் பழைய பூனாங்க. கோட்டை கொத்தளங்கள் இருந்த ஏரியால எவ்வளவு புராதனமா இருக்கு பாருங்க. மக்களே, நம்ம ஸ்ரீ கிருஷ்ணா வெஜ் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு அதுக்கப்புறம் போய் சனிவார் வாடா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோங்க. நம்ம பூனால இருந்து வந்துட்டு வேக வேகமா வந்தாச்சு. கிளாக் ரூம்ல பேக போட்டு இங்க வரணும்ட்டு. சரி, அதனாலதான் இங்க வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடலாம். சனிவார் வாடா எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நமக்கு 2 hour டைம் இருக்குங்க. ஸோ நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் தெம்பா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இங்கே ரைஸ் பிளேட், சப்பாத்தி பிளேட்டு, அதுக்கப்புறம் மராத்தி மீல்ஸ், பஞ்சாபி மீல்ஸ் நிறையா விதவிதமாக கிடைக்கும். நாம் ஒரு ரோட்டி ரைஸ் பிளேட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு சனிவார் வாடா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகேவா? இங்கே ஒரு ஃபேமஸ் கணபதி டெம்பிளும் இருக்குது. ஃபஸ்ட்டு சனிவார் வாடா பார்த்துட்டு அதுக்கப்புறம் கணேஷ் டெம்பிள் போவோம். நம்ம பேர்லேயே இருக்குது பாருங்க கோவில். மக்களே, நம்ம ரோட்டி ரைஸ் பிளேட் வந்துருச்சுங்க. இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பப்படம், 2 ரொட்டி, ரைஸு, தால், சன்னா, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கிரேவி, ஊறுகாய், அப்புறம் ராய்த்தா. சாப்பிட்டு தெம்பா போய் நம்ம சனிவார் வாடாவை சுற்றி பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனிவார் வாடாங்க. சனிவார் வாடா 1730கள்ல சென்டர் ஆஃப் பவரா இருந்திருக்குங்க. இந்திய துணை கண்டத்திலேயே 18வது செஞ்சுரியில மொத்த முகல்ஸ் கிட்ட இருந்து இந்தியன் சப்கான்டினென்ட்டை மறுபடியும் வந்து ஒரு ஹிந்து ராஜ்யம் தூக்குச்சுன்னா அது வந்து சிவாஜி மகாராஜ் பீரியட்ல தான். சோ அந்த பீரியட்ல பேஷ்வா பாஜிராவ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பூனா சனிவார் வாடா பேஸ்டு தான் வந்து அவரோட பிரைம் மினிஸ்டர், நம்ம சிவாஜி மகாராஜோட பிரைம் மினிஸ்டர் வந்து இங்கிருந்து தான் ஆப்ரேட் பண்ணாரு. ஓகேவா? இங்கிருந்து தான் வந்து அவரோட அரசாட்சியை நடத்தினாரு. அந்த பிளேஸ்ல தான் நாம இருக்கோம். வாங்க, டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ள கிளம்புவோம். மக்களே, ஃப்ரண்ட்ல இருக்கிற டிக்கெட் கவுண்டர் கேஷ் டிக்கெட் கவுண்டருங்க. பட் மோஸ்ட்லி வந்து மொபைல்லயே பண்ணிடுறாங்க. அடல்ட்ஸ்க்கு வந்து 20 rupees தாங்க. லேஷர் ஷோ இருந்தா மட்டும் நம்ம டிக்கெட்ஸ் தனியா வாங்கணும். இன்னைக்கு இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரலையா, இன்னும் 1 hour கழிச்சு சொல்லுவாங்களாம். ஸோ டெய்லி இருக்கும்னு சொல்ல முடியாது. என்னன்னைக்கெல்லாம் நம்ம லக்கு தான். நாம வந்த அன்னைக்கு லேஷர் ஷோ இருந்துச்சுன்னா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இங்க இருக்கு பாருங்க, ஸ்கேன் கோட்ல நம்ம புக் பண்ணிக்க வேண்டியது தான். என்ட்ரன்ஸ் பக்கத்துலயே வச்சிருக்காங்க. சனிவார் வாடா மராத்தியில் எழுதியிருக்காங்க. ஹிந்தி மராத்தி ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், படிச்சிடலாம். ஹிந்தி தெரிஞ்சா மராத்தியும் ஈஸியா படிச்சிடலாம். ஒரு வழியா 4 மணிக்கெல்லாம் நாம சனிவார் வாடா வந்தாச்சுங்க. இன்னும் வந்து நமக்கு 1.5 hours டைம் இருக்கு, 5:30 வரைக்கும். மேபி நிறைய ரஷ் இருந்துச்சுன்னா இன்னும் 1 hour அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். செம்ம மெஜஸ்டிக்கா இருக்கா என்ட்ரன்ஸு. மராத்தா எம்பையரோட பிரைம் மினிஸ்டர் வாழ்ந்த கோட்டை. இங்கிருந்து தான் வந்து அரசாட்சி புரிஞ்சிருக்காரு பேஷ்வா மகாராஜா.
மக்களே நம்ம சனிவார் வாடாக்குள்ள வந்தாச்சுங்க. ஏன் இதுக்கு சனிவார் வாடான்னு பேர் வந்துச்சு தெரியுமா? இந்த கோட்டைக்கு அடிக்கல் நாட்டினதும் ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு, ஓபன் பண்ணதும் ஒரு சனிக்கிழமை அன்னைக்குங்க. வாடானா இங்க நம்ம ஊர்ல பட்டி, அதுக்கெல்லாம் வந்து பட்டின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லுவோம், பாளையம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நிறைய கிராமங்களுக்கு பேர் சொல்லுவோம்ல, அது மாதிரி மராத்தியில வாடா. ஓகேவா? ஸோ அதனாலதான் இது வந்து சனிவார் வாடா. மக்களே, மராத்திய பேரரசு, அதாவது மராத்திய ராஜ்யத்துல பாத்தீங்கன்னா சத்ரபதினு சொல்றவங்க தான் வந்து பெரிய மகாராஜாங்க. நம்ம சத்ரபதி சிவாஜி, சத்ரபதி சாம்பாஜி மகாராஜா, இவங்கெல்லாம் வந்து பெரிய மகாராஜா, நம்ம ஊர் பிரசிடென்ட் மாதிரி. ஓகேவா? அதுக்கப்புறம் பேஷ்வாஸ் இருக்காங்க இல்லைங்களா, பேஷ்வானா பிரைம் மினிஸ்டர். ஓகேவா? ஸோ அந்த பேஷ்வா வந்து பூனே பேஸ்ட்ல தான் வந்து இயங்கி இருக்காரு அந்த காலத்துல. நம்ம சத்ரபதி மகாராஜாக்கெல்லாம் ஒரு இடத்துல பெரிய ஒரு நம்ம ராஷ்டிரபதி பவன் மாதிரி ஒரு கோட்டையில இருந்தா, நம்ம பிரைம் மினிஸ்டருக்குன்னு தனியா வீடு இருக்கு தெரியுமா, அந்த மாதிரி மராத்தா எம்பையரோட பேஷ்வாஸ் பிரைம் மினிஸ்டர்ஸ்க்கான ஒரு கோட்டையா தாங்க இதை கட்டியிருக்காங்க. நம்ம மராத்தா பீரியட்ல தான் வந்து முகல்ஸ் கிட்ட இருந்து மறுபடியும் நம்ம இந்தியாவில் இருக்கிற பெரும் பகுதியை வந்து மறுபடியும் என்ன சொல்றது, ஒரு இந்திய தேசத்தை சேர்ந்த மகாராஜாக்கள் திருப்பி எடுத்ததுன்னு சொல்லலாம். சிவாஜி மகாராஜா அவர்களோட பீரியட்ல தான் நம்ம தஞ்சாவூர் எல்லாம் கூட அவங்க கண்ட்ரோல்ல வந்துச்சு. நம்ம தமிழ்நாடோட பெரும் பகுதி ஒரு காலத்துல மராத்தா எம்பையர் கீழே இருந்துச்சுங்க. நம்ம தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா அந்த கோட்டை வந்து கடைசியா இருந்தது வந்து மராத்தி மன்னர்கள் தான். அங்க உள்ள இருக்கிற லைப்ரரியில நிறைய அந்த காலத்து பொக்கிஷங்கள் எல்லாம் வந்து மராத்திய மன்னர்கள் தான் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க தஞ்சாவூர் போனீங்கன்னா அந்த பேலஸ் போறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? இப்பவும் வந்து நம்ம மராத்தா எம்பையர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட வழி தோன்றர்கள் இருப்பாங்க தெரியுமா, அவங்க தமிழ் மராத்தின்னு ஒரு மொழி பேசிட்டு இருக்காங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்? ஸோ அதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்றது, ஹிஸ்டாரிக்கல் ரிமைண்டர்ஸ். ஸோ அவங்க இந்த பகுதியில இருந்து தான் நம்ம தஞ்சாவூர் வரைக்கும் வந்து ஆண்டு இருக்காங்கன்னா நம்ப முடியுதா அவங்களால? இந்தியாவோட பெரும்பகுதிகள் அப்படித்தாங்க. ஒரு காலத்துல நம்ம சோழர்கள் பெரிய ஆளா இருந்தாங்க, அதுக்கப்புறம் சேரர்கள் பெரிய ஆளா இருந்தாங்க, பாண்டியர்கள், அதுக்கப்புறம் கன்னட மன்னர்களான விஜயநகர பேரரசு வந்துச்சு, அதுக்கப்புறம் மராத்திய மன்னர்கள் வந்தாங்க, நாயக்க மன்னர்கள், மராத்திய மன்னர்கள் எல்லாம். ஸோ அப்படி அவ்வளோ பெரிய மராத்திய பேரரசோட பிரைம் மினிஸ்டர் வாழ்ந்த கோட்டை இது. ஓகேவா? இதுல நிறைய ஹாரர் ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்குங்க, அதெல்லாம் சுத்தி பார்க்கும்போது அப்படியே சொல்றேன். ஓகேவா மக்களே, இது வந்து சனிவார் வாடால இருந்து ஆண்ட பேஷ்வா மன்னர்களோட ஃபேமிலி ட்ரீங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து ராதாபாய் அப்படிங்கிற பாலாஜி விஸ்வநாத் அவர்கள் கிட்ட இருந்து தான் வந்து இந்த பேஷ்வா குடும்ப ட்ரீ ஆரம்பிச்சிருக்கு, ஃபேமிலி ட்ரீ ஆரம்பிச்சிருக்கு. கீழே இருக்கு பாருங்க 9வது நம்பர்ல பாஜிராவ், அவரு தான் வந்து பெரிய பேஷ்வாவா இருந்ததுங்க. ஸோ மக்களே, நாம சனிவார் வாடாக்குள்ள எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோங்க. இங்க இருக்கிற லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சனிவார் வாடா பத்தி கேட்கலாம். ஹாய் ப்ரோ, யூ ஆர் ஃப்ரம்? I know you. Oh, thank you. I watch your vlogs. Oh, okay. Vlogs. Thank you. Kappa Ganesha. Yeah. This channel. You are from, bro? I am from Kalyan. Kalyan. I am Okay. civil engineer. I am from Kalyan. Mumbai, right? Yes. Okay. You're Okay. I'm from Bangalore, bro. Close to Bangalore, Hosur. It's in Tamil Nadu, Karnataka border. Subscriber. Yeah. I'm following since you have 10K. Okay. Since I am following. Thank You you. have Thank you. very Thank good you. work. Thank you, bro. Okay. Thank you, sir. Thank you. Enjoy the travel, bro. Yes, sir. மக்களே, இது வந்து கோட்டைக்குள்ள இருக்கிற கட்டமைப்புங்க. ஓபன் அபார்ட்மெண்ட் அரவுண்ட் த கோர்ட்யார்ட். இந்த இடத்த தான் வந்து பேஷ்வா மன்னர்கள் வந்து இந்த ஃபேமிலி லஞ்சஸ், ஏதாவது விருந்தினர்கள் எல்லாம் வந்தா லஞ்ச் டின்னர் எல்லாம் சாப்பிடுவாங்கல்ல, ஹோஸ்ட் பண்ணுவாங்கல்ல, சோ அந்த இடமா யூஸ் பண்ணிருக்காங்க.
கோட்டைக்குள்ள நிறைய இந்த மாதிரி இடங்கள் இருக்குங்க. பேலஸ் ஃபார் லேடிஸ், செவரல் இம்பார்ட்டன்ட் அண்ட் illustrious லேடிஸ் வேர் இன்ஃபுளுன்சியல் இன் த ஹிஸ்டரி ஆஃப் த பேஷ்வாஸ் அண்ட் மராத்தாஸ். பாருங்க, நம்ம மராத்திய லேடிஸ், மராத்திய பெண்கள் வந்து அவ்வளவு இம்பார்ட்டண்டா இருந்திருக்காங்க அரசவையில. சோ இது வந்து ஒரு செம்ம பியூட்டிஃபுல்லான ஃபவுண்டைன்ங்க. எவ்வளவு இன்ட்ரிகேட்டா வந்து டிசைன் பண்ணி எவ்வளவு அழகா வச்சிருக்காங்க பாருங்களா. பாக்குறதுக்கு வந்து ஏதோ ஒரு தாமரை மலர் மாதிரி இருக்குல்ல, ஃபுல்லா விரிஞ்ச தாமரை மலர், அதுக்குள்ள ஒரு மலர் இருக்கிற மாதிரி இருக்கு. அதை சுத்தி தான் வந்து ஃபவுண்டைன்ஸ் வச்சிருக்காங்க. ஹசாரி கராஞ்சே இதுக்கு பேரு. 1000 sprayed fountain is the special fountain constructed most artistically and ingeniously of the pleasure and joy of Peshwa Swami Madhavrao. பாருங்க, லோட்டஸ் ஃபிளவர் மாதிரி கிட்டத்தட்ட 1000 இது வந்து தண்ணி பைப்ஸ் வந்து ஸ்ப்ரே பண்ற மாதிரி அந்த காலத்திலேயே வந்து எவ்வளவு பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்ணிருக்காங்க நம்ம சனிவார் வாடாக்குள்ள. வேற லெவல்ல டிசைன் பண்ணிருக்காங்க. யூசுவலா வந்து முகல் பேலசஸ்ல தான் இது மாதிரி பார்க்க முடியும். இது வந்து ரெசிடென்ஸ் ஆஃப் சதாசிவ் ராவ் பவ், நெஃப்யூ ஆஃப் பாஜிராவ் ஒன். சோ ஒவ்வொருத்தருக்கும் அரசவையில, அதாவது அரச குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு முக்கியமான நபர்களுக்குமான இடங்கள் வந்து இந்த சனிவார் வாடாக்குள்ள அமைஞ்சிருக்கு. ஹோஸ்ட் பண்றதுக்கு ஒரு இடம், டின்னர் ஹோஸ்ட் பண்றதுக்கு ஒரு இடம், லேடிஸ்க்கு தனியா இடம், அதுக்கப்புறம் ஃபவுண்டைன் ஏரியாஸ் செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் கிங்குக்குன்னு கூட ஒரு தனி இடம் வச்சிருக்காங்க. இது வந்து ரெசிடென்ஸ் ஆஃப் மாதவ் ராவ் பேஷ்வா. மாடஸ்ட் ரெசிடென்ட் வாஸ் பில்ட் பை த 4th பேஷ்வா மாதவ் ராவா. சோ மன்னருக்குன்னு தனியா இடம் வேணும்ல, அவருக்குன்னு ஒரு பிரைவேட் ஸ்பேஸ், சோ அதுவும் கட்டியிருக்காங்க. எல்லாமே வந்து அப்படியே சூப்பரா பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க சனிவார் வாடா. பட் அன்பார்ச்சுனேட்லி என்னன்னா 1820கள் சமயத்துல இந்த மொத்த கோட்டையுமே வந்து எரிஞ்சிருச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரம் வந்து அந்த நெருப்பு அணையாம எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அப்ப எத்தனை ஸ்டோரி பில்டிங் பாருங்க, கிட்டத்தட்ட 8 ஸ்டோரியோ 10 ஸ்டோரி பேலஸாவோ கட்டியிருக்காங்க. பட் என்னன்னா அது ஃபுல்லாவே வந்து வுட்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இருந்திருக்காங்க. அந்த காலங்கள்ல நம்ம சத்ரபதி கிங் மட்டும்தான் வந்து ஃபுல்லா ஸ்டோன்ல கட்ட முடியுமா அந்த மராத்தா எம்பையர்ல. மத்தவங்க எல்லாம் வந்து பேஸ்மெண்ட் மட்டும் தான் கல்ல போட முடியும் போல. இது வந்து வெல் அண்ட் பங்களா ஆஃப் ராகத்துங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற மெயின் வாட்டர் சோர்ஸ். இதுக்கு பின்னாடி ஒரு கிணறு இருக்கு. சோ ராகத்துங்கிறது வந்து நம்ம உருளையில நம்ம குடத்தை விட்டு தண்ணி மோந்துவோம்ல, சோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு. ஓகேவா. சோ பேஷ்வா குடும்பத்துக்கே, ராஜ குடும்பத்துக்கே வந்து இந்த கிணத்துல இருந்துதான் தண்ணி எடுத்திருக்காங்க. தண்ணி சேவ் பண்றதுக்கு அந்த டேங்க் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க பாருங்க. மக்களே, எங்க வந்து பவர் இருக்கோ அங்க வந்து ப்ராப்ளமும் கூடமே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம சனிவார் வாடா ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள்ங்க. நம்ம பேஷ்வா பரம்பரை இருக்காங்க இல்லையா, இந்த பிரைம் மினிஸ்டரா இருந்த மராத்தி எம்பையர்ல பிரைம் மினிஸ்டரா இருந்த பேஷ்வா எம்பையர்ல என்னாச்சுன்னா, நம்ம பேஷ்வா நாராயண ராவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரின்ஸ் இருந்திருக்காருங்க. பிரின்ஸ் இல்ல, ரூலிங் பிரைம் மினிஸ்டர் தான். ஸோ அவருக்கு வந்து 17 இயர்ஸ் தான் ஆச்சாங்க. பேஷ்வா நாராயண் ராவ்னு சொல்லுவாங்க. ஸோ அரச குடும்பங்களில் இந்த பவர் பாலிடிக்ஸ் வந்துடும் இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணாங்களா, அவங்களோட அங்கிள் அண்ட் டாட், ஐ திங்க் சித்தப்பா சித்தியா, பெரியப்பா பெரியப்பாவா, இல்லை அத்தா மாமாவா என்னன்னு தெரியல, இங்கிலீஷில் தான் எல்லாத்துக்கும் அங்கிள் அண்ட் ஆண்ட்டுன்னு போட்டுருவாங்களே. ஸோ அப்படி ஒரு ரிலேட்டிவ் வந்து நம்ம பேஷ்வா நாராயணராவை அடியாட்களை வச்சு இந்த கோட்டை கொத்தளத்துக்குள்ளேயே மர்டர் பண்ணிட்டாங்களாம். மர்டர் பண்ணப்போ அவங்க கத்திக்கிட்டே ஓடுவாங்கல்ல, அந்த சவுண்டு வந்து இன்னுமே கேட்டுட்டு இருக்காங்க கோட்டை கொத்தளத்துக்குள்ள. ஐயோ, என்னென்ன மாதிரி ஹொரர் ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. எந்த எம்பையரா இருந்தாலும் ஏதாவது ஒரு சூழ்ச்சினால அந்த பவரே வீழ்ந்துருதுல்ல. என்ன செய்யறது, இந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகள்னால தான் நம்மளோட நிறைய அரசுகள் வந்து முகல் எம்பரர்ஸ் கிட்ட, பிரிட்டிஷர்ஸ் கிட்ட, மற்ற காலனைசர்ஸ் கிட்ட எல்லாம் வந்து நம்ம தோத்து விழுந்தது. சூழ்ச்சி, பவர்னு இருந்தாவே பாலிடிக்ஸ் இருக்குதானே செய்யும். என்ன சொல்றீங்க? ஸோ இன்னுமே வந்து இதை வந்து ஹாண்டட் பேலஸ்ன்னு தாங்க சொல்றாங்க, ஹாண்டட் கோட்டைன்னு தான் சொல்றாங்க. நைட் ஆனதுக்கப்புறம் எந்த இடத்துல வச்சு அந்த பேஷ்வா நாராயணராவ் அந்த குட்டி பிரைம் மினிஸ்டரை கொன்னாங்களோ அந்த அவங்க போட்ட சவுண்டு வந்து இன்னுமே எதிரொலிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்கிற நம்பிக்கை. அதனால தான் வந்து 5:30க்கு மேலே க்ளோஸ் பண்ணி எல்லாத்தையும் வெளியே அமுச்சு விட்டுருவாங்க. எந்த அளவுக்கு இதெல்லாம் நம்புறதே என்னன்னு தெரியல. ஸோ ஆக்சுவலாக மர்டர் பண்ணப்போ அவரோட பாடியை வந்து பீஸாக வெட்டி
இங்க பக்கத்துல மூலமுத்தா ரிவர்னு ஒண்ணு இருக்குங்க, அதுக்குள்ள போட்டுட்டாங்களாங்க. என்னதான் வந்து பாடியை போட்டுட்டாலும் அந்த ஆன்மா வந்து இன்னுமே வந்து கோட்டை கொத்தளத்துக்குள்ளதான் சுத்திட்டு இருக்கான். ஸோ அந்த மாதிரி நிறைய கோஸ்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து நம்ம சனிவார் வாடா கோட்டையை சுற்றியும் நிறைய இருக்குங்க. ஸோ நான் அப்படியே சுற்றி பார்த்துட்டே உங்களுக்கு இந்த கதையாம் காரணமாமெல்லாம் சொல்லிக்கிட்டு நாம் சனிவார் வாடாவை சுற்றி பார்க்கலாம். ஓகேவா, வாங்க. இன்னும் வந்து கோட்டை மதில் சுவர் இருக்குது பாருங்க. ஸோ அது மேலே ஏறிட்டு அப்படியே ஃபுல்லாக நம்ம சுற்றிட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த மெயின் கேட் இருக்குல்ல, அது மேலே போயிட்டு பார்க்குற வியூ எல்லாம் சூப்பராக இருக்கும். போய் பார்க்கலாமா மக்களே? இங்கே பாருங்க, சனிவார் வாடால கீரிப்பிள்ளை எல்லாம் இருக்குங்க. பாம்பு இருந்தா தானே அதெல்லாம் இருக்கும். இங்க இருக்கு பாருங்க. ஓ, ஓடுது பாருங்க, ஓடுது பாருங்க. ஆஹா, ஒரு வைல்ட் லைஃப் ஜூ மாதிரியே இருக்கு. போயிருச்சுங்க உள்ளுக்குள்ள. அதுக்குன்னு தனியா டோரே வச்சிருக்குங்க. மக்களே, சனிவார் வாடாக்குள்ள நிறைய கேட்ஸ் இருக்குங்க. இது வந்து நாராயண் கேட். நான் சொன்னல ஒரு கதை, நாராயண ராவ்னு ஒரு குட்டி பிரைம் மினிஸ்டர் இருந்தாரு, அவரை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் நாராயண் தர்வாசா. இது வந்து நம்ம நாராயண் ராவ் பேஷ்வா வந்து அவர் கொல்ல வரும்போது காக்கா மாலா வாச்சுவா, காக்கா மாலா வாச்சுவா அப்படின்னா அங்கிள் என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்கன்னு கத்துக்கிட்டே ஓடுனதுக்கு ஒரு விட்னஸா இந்த நாராயண தர்வாசா இருக்குன்னு சொல்றாங்க. மக்களே, ஹாண்டட் பேலஸ் நம்ம பூனேவோட கோஸ்ட் ஃபோர்ட்டுக்குள்ள தாங்க இருக்கும். காக்கா மாலா வாச்சுவா, காக்கா மாலா வாச்சுவா அப்படின்னு கத்திக்கிட்டு தான் வந்து அந்த குட்டி பிரைம் மினிஸ்டர் ஓடி இருக்காருங்க. ஓட ஓட விரட்டி கொண்டு இருக்காங்க பாருங்க. ஒக்கா மக்கா, பவர் பாலிடிக்ஸ்னா சும்மாவா? பவர்ல இருக்கிறதெல்லாம் சும்மா இல்லைங்க. உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. எப்ப வேணாலும் எவன் கொள்ளுவான்னு ரெடியா இருக்கணும். என்ன சொல்றீங்க? இப்ப வரைக்கும் அப்படிதானே இருக்கு. சரி வாங்க, கோட்டை மதில் சுவர் மேல இருந்து நம்ம சுத்தி பார்ப்போம். மக்களே, ஒரு காலத்துல பயங்கரமான இடமா ஆட்சியின் என்ன சொல்றது, ஒரு ரொம்ப பவர்ஃபுல் பிளேஸா இருந்த இடங்க மராத்தா எம்பையர்ல. நம்ம பிரைம் மினிஸ்டரோட ஃபோர்ட்டு. என்னோட சர்ப்ரைஸ் என்னன்னா, எப்படி வந்து இவ்வளவு தூரத்தில் இருக்கிற மராத்தா எம்பையர் நம்ம தஞ்சாவூர் வரைக்கும் வந்து ஆக்குப்பை பண்ணாங்க தமிழ்நாட்டை அப்படிங்கிறது தான். நம்ம மன்னர்கள் அவ்வளவு வீக்கா இருந்தாங்களா அந்த காலத்துல அப்படின்னு நினைக்க தோணும். இந்தியா ஃபுல்லாவே அந்த காலத்துல அப்படிதான் இருந்திருக்கு. ஒவ்வொரு காலத்திலயும் ஒவ்வொரு பேரரசுகள் வந்து ஃபுல்லா ஆக்குப்பை பண்ணிடுவாங்க இந்தியன் சப்கான்டினென்ட்டை. அந்த மாதிரி ஒரு காலத்துல மராத்தா எம்பையர் ஆண்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நாம பார்த்த அந்த ரெட் கலர் பில்டிங் வந்து லால் மஹால்ங்க.
சோ இது வந்து புதுசா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து பழைய லால் மஹால்ல தான் வந்து சத்ரபதி சிவாஜி அவரோட சின்ன வயசுல வளர்ந்த இடங்க. சோ ஒரிஜினலா வந்து 1630 சாஜி போஸ்லே அப்படிங்கிறவர் வந்து அவரோட ஒய்ஃப் ஜீஜாபாய்க்காகவும் அவரோட குட்டி பையன் சிவாஜிக்காகவும் கட்டின இடமாங்க. சோ சிவாஜி மகாராஜா வந்து அவரோட குழந்தை பருவத்தை இங்கதான் ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. அவரோட அம்மா மடியில தவழ்ந்து வளர்ந்த இடம் தான் வந்து இந்த லால் மஹால். சோ அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட்ராய் ஆயிட்டு இருக்குது போல. 1984 தான் வந்து மறுபடியும் பூனா முனிசிபல் கார்பரேஷன் வந்து அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. உள்ள வந்து சிவாஜி மகாராஜாவோட அம்மா இருப்பாங்க இல்லையா ஜீஜாபாய், அவங்க வந்து சிவாஜி குட்டி சிவாஜி மன்னருக்கு கத்து கொடுப்பாங்கல்ல சின்ன வயசுல லைஃப் ஸ்கில்ஸ் எல்லாம். சோ அதை பத்தி ஒரு ஸ்டாச்சு எல்லாம் வச்சிருக்காங்களா, நிறைய மியூரல்ஸ் எல்லாம் கூட இருக்காங்க சிவாஜி மகாராஜாவோட லைஃப் பத்தி. மக்களை அப்படியே கீழே போயிட்டு நம்ம பின்னாடி இந்த டிசைன் பார்த்தோம்ல, ஐ திங்க் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பேஷ்வாவோட கோட்டைக்குள்ள சனிவார் வாடாக்குள்ள அது என்னன்னு சொல்லி ஒரு போர்டு வச்சிருக்காங்க, அது போய் பார்த்துட்டு வந்துடலாம். செம்ம ஸ்டீப்பா இருக்குங்க, பார்த்துதான் இருக்கணும். கொஞ்சம் ஒழுங்கினாலும் அவ்வளவுதான், மண்டை சதுரிடும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோட்டை மதில் சுவர்ல இருந்து கீழே வந்துன்னு அந்த பியூட்டிஃபுல் பில்டிங் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல வந்து கிடுக்கி தர்வாசா அப்படின்னு இருக்குங்க. சோ இது வந்து ஒரு பெரிய கேட்வே நம்ம சனிவார் வாடாக்குள்ள வரதுக்கு. சோ உள்ளுக்குள்ள வரதுக்கு வந்து இன்னொரு சின்ன கேட் இருக்குமா. கிட்டத்தட்ட 15-20 சோல்ஜர்ஸ் வந்து ஒவ்வொரு கேட்லயும் வந்து பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டு இருந்திருக்காங்க. ஒவ்வொரு மதில் சுவர் பகுதியிலயும் சைட்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களா. நல்ல ஆட்சி அமைப்பெல்லாம் இருந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும் பாருங்க மக்களே. பாக்குறதுக்கே வந்து சும்மா அபூர்வமா இருக்குங்க. இந்த மாதிரி பிளேஸ்க்கெல்லாம் வந்து நான் அந்த காலத்துக்கே போன மாதிரி இருக்கும். சோ இந்த பியூட்டிஃபுல் ஸ்ட்ரக்சருக்கு பேர் வந்து தி சீட் ஆஃப் பேஷ்வாஸ் இந்த கணபதி ரங்க மஹால். கணபதி ரங்க மஹால்ங்க தர்பார் ஹால் மாதிரி, ஓகேவா. சோ யூரோப்பியன் ஆர்டிஸ்ட் ராபர்ட் மேபன் இதை விசிட் பண்ணும்போது இத பத்தி நிறைய காட்சிப்படுத்தி சொல்லியிருக்காரு. சூப்பரா வந்து ஒரு வுட்டன் பில்லர்ஸ் எல்லாம் இருக்குமா. அதுல பாத்தீங்கன்னா நம்ம பேஷ்வா மகாராஜா உட்கார்ந்து ஆட்சி புரிவாருல, சோ அதெல்லாம் வந்து நீட்டா கேப்சர் பண்ணி போட்டிருக்காரு. எந்த மாதிரி சீன் இருந்துச்சு, எப்படி டெக்கரேட் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் வந்து 1700கள் சமயத்துலங்க. சோ அந்த சமயத்துலதான் வந்து பேஷ்வா மன்னர்கள், அதாவது சத்ரபதி சிவாஜி மகாராஜுக்கு பேரரசுக்கு கீழே இருந்த இந்த பிரைம் மினிஸ்டரோட ஆட்சி பீடமா இருந்திருக்கு கணபதி ரங்க மஹால். அதனாலதான் வந்து இவ்வளவு பியூட்டிஃபுல்லான டிசைனா இருக்கு பாருங்க. ஒரு சப்கான்டினென்டே துணை கண்டத்தையே ஆண்ட மராத்தா எம்பையரோட பிரைம் மினிஸ்டர்னா சும்மாவா. அதுக்கு தகுந்த மாதிரியான இருக்கும்ல பியூட்டி. மக்களே, சனிவார் வாடாவை பத்தி எனக்கு தெரிய வந்ததே வந்து நம்ம பாஜிராவ் மஸ்தானி படம் பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க. ரன்வீர் சிங் நடிச்ச அந்த ஃபில்ம் வந்து சும்மா வேற லெவல்ல இருக்கும். புருஷன் பொண்டாட்டியும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அந்த படம் பார்க்காம இருந்தா பாருங்க. ஸோ அந்த படம் வந்து இங்க இருக்கிற அந்த பேஷ்வா மகாராஜாவை பேஸ் பண்ணி எடுத்ததுதான். இந்த பேஷ்வா மகாராஜாக்கு ஒரு மராத்தி ஒய்ஃப் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம மஸ்தானிங்கிற ஒரு ஹிந்து மன்னருக்கும் முஸ்லீம் பேகம்க்கும் பிறந்த ஒரு இளவரசி, அவங்க தான் மஸ்தானி. அவங்க லவ் பண்ணி இங்க சனிவார் வாடாக்கு வந்துருவாங்க. அவங்க வந்து கஜுராஹோ ஆண்ட மன்னர் குடும்பத்துல வந்த இளவரசி. ஸோ இவர் மேல காதல் வயப்பட்டு ஆல்தவே கஜுராஹோல இருந்து நம்ம ராணி மஸ்தானி ராணி வந்து பாஜிராவ் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக சனிவார் வாடா வந்துருவாங்க. அங்க நடக்கிற கதையை பேஸ் பண்ணி தான் வந்து பாஜிராவ் மஸ்தானி படமே எடுத்திருப்பாங்க. ஸோ ஒரு ஃபேமஸ் டான்ஸ் எல்லாம் கூட இருக்கும்ல. ஸோ அந்த ஹாலெல்லாம் இருந்த ஏரியா இதுதாங்க. எவ்வளோ மேக்னிஃபிஷண்ட்டாக இருந்த கோட்டை ஒரு காலத்தில் பவர் பாலிடிக்ஸ்னால மொத்த கோட்டையுமே எரிச்சிருக்காங்க. இப்படி தாங்க பல அற்புதங்கள் வந்து இந்தியாவில் ஒன்றா இடிக்கப்பட்டிருக்கு, இல்லை எரிக்கப்பட்டிருக்கு. என்ன செய்யறது, நம்ம துணைக்கண்டத்தோட இந்திய துணைக்கண்டத்தோட தலையெழுத்துன்னு தான் சொல்லணும். அதெல்லாம் மீறி இவ்வளவு ஆர்கிடெக்சர் ஒண்டர்ஸ் நம்ம நாட்டில் இருக்குன்னா இதெல்லாம் வந்து பயங்கர பீக்கான டைம்ல எப்படி இருந்திருக்குன்னு மட்டும் நினைச்சு பாருங்க. உலகத்தோட 25-27% ஜிடிபி இந்தியாவோடதுன்னா அப்ப எப்படி இருந்திருக்கும் அந்த காலத்துல நம்ம நாடு. வேற லெவல். நினைக்கும் போது பெருமையா தான் இருக்கு. பட் என்ன செய்யறது, எல்லா பேரரசுகளும் ஒரு நாள் வீழ்ச்சி அடையும், மறுபடியும் வீழ்ச்சி அடைந்த பேரரசுகள் ஒரு நாள் பெருசாகும். அந்த மாதிரி தான் எகெயின் இந்தியா இஸ் கெட்டிங் பேக் இட்ஸ் சூப்பர் பவர் ஸ்டேட்டஸில். அதை நினச்சி நம்ம பெருமைப்பட்டுக்கலாம். பட் நம்மளோட ஹிஸ்டாரிக்கல் இந்த ரூயின்ஸு, நம்ம அடையாளங்களை எல்லாம் கட்டி பாதுகாக்கிறத
ரொம்ப முக்கியம். அதை செய்கிற ஏஎஸ்ஐக்கு நம்ம கிராட்டிடியூட் தாங்க சொல்லணும். ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா உண்மையிலேயே கிரேட் ஒர்க் பண்ணுறாங்க. இங்கே ஒரு தர்வாசா இருக்குது, டோரு. இது என்ன டோர்னு போய் பார்க்கலாம் வாங்க. மக்களே, நாம மஸ்தானி தர்வாசா வழியா கோட்டை கொத்தளத்து மேல போறோம். எதுக்குடா கீழே இறங்கிட்டு மறுபடியும் மேல ஏறுறதுன்னு கேக்குறீங்க. நம்ம மெயின் கேட் இருக்குல்ல, டெல்லி கேட், நம்ம ஃப்ரண்ட்ல பார்த்தோம்ல தேசிய கொடியோடு இருக்கிறது, அதுதான் டெல்லி கேட். அந்த டெல்லி கேட்ல இருந்து பாக்குற வியூ வேற லெவல்ல இருக்கும். வாங்க மேல போய் பார்க்கலாம். உள்ளுக்குள்ள பாத்தீங்களா கோட்டை கொத்தளத்துக்குள்ள எப்படி ஸ்டெப்ஸ் ஸ்டீப்பா வச்சிருக்காங்க. கீழே இருந்து கோட்டை கொத்தளத்து மேல ஏறுறதுக்கு ஒவ்வொரு தர்வாசா பக்கமும் வீரர்களை வச்சு தானே மேனேஜ் பண்ணுவாங்க அந்த காலத்தில், செக்யூரிட்டி கார்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி கோட்டை கொத்தளங்கள் இன்னுமே அந்த ரூயின்ஸ் நமக்கு பார்க்கறதுக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. பல ஆயிரம் வருடங்களை தாண்டி இன்னும் நமக்கு வாழும் எக்ஸாம்பிள்ஸாக இந்த ரூயின்ஸ் தான் மீதம் இருக்கு. த ரிச் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. மூளை மூளைக்கு நம்ம போய் பார்த்தா அப்படியே ஒண்டர்ஃபுல்லாக இருக்குங்க. மக்களே, இதுதான் ஷனிவார் வாடாவோட மெயின் கேட்டுங்க, டெல்லி தர்வாசான்னு சொல்லுவாங்க. நார்த் ஃபேசிங்கா இருக்கிற இந்த டெல்லி தர்வாசா வந்து ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனாவும் இருந்திருக்குங்க. அந்த காலத்துல மராத்தா எம்பையரோட ஆம்பிஷன் பவரை எக்ஸ்பேண்ட் பண்ணி சப்கான்டினென்ட் ஃபுல்லா நார்த்ல டெல்லியை தலைமையகமா கொண்டு ஆண்டுட்டு இருந்த முகல் எம்பையரை வீழ்த்தி ஃபுல்லா துணை கண்டத்தையும் அவங்க கண்ட்ரோல்ல கொண்டு வரணுங்கிற ஆம்பிஷன்ல கட்டப்பட்டதுதான் இந்த மொத்த ஷனிவார் வாடாவுமே. ஓகேவா? சோ மேசிவ் வுடன் டோர் இருக்கும். நாம என்ட்ரன்ஸ் ஆகும்போதே காமிச்சிருப்போம் உங்களுக்கு. அயன் ஸ்பைக்ஸ் எல்லாம் இருக்குங்க முன்னாடி. அது வந்து எலிபென்ட் வந்து அட்டாக் பண்ணி, அதாவது துதி கையால உடைச்சு முட்டி தானே ஓபன் பண்ணும் கோட்டை கதவுகளை. சோ அது அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு அயன் ஸ்பைக்ஸோட அது கட்டி இருப்பாங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும் என்ட்ரன்ஸ். உள்ளுக்குள்ள வந்து மேல பாக்குற ஆர்கிடெக்சரும் வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குங்க நம்ம டெல்லி தர்வாசா ஷனிவார் வாடால. மக்களே, நம்ம செக்யூரிட்டி பையா கிட்ட கேட்டவங்க எனக்கு லேசர் ஷோ இருக்கான்னு. மராத்தி லேசர் ஷோ வந்து 7 to 8, ஹிந்தி லேசர் ஷோ வந்து 8 to 9ங்க. அதுக்கு தனியா வந்து டிக்கெட் பிரைஸ் இருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்க வந்து ஈவினிங் டைம் வந்துட்டு லேசர் ஷோ பார்க்கணும்னா மராத்தி லாங்குவேஜில் 7 to 8, ஹிந்தி லாங்குவேஜில் 8 to 9 பார்க்கலாம். ஐ திங்க் அரௌண்ட் 40 rupees இருக்குங்க. அங்கே பின்னாடி வந்து உட்கார்றதுக்கு இருக்கு பாருங்க, அந்த அவுட்டர் ஸ்டேடியம் இருக்குல்ல. ஸோ அங்கேருந்து நம்ம லேசர் ஷோ பார்க்கலாம். ஃபுல்லாக ஃபவுண்டைன்ஸ் எல்லாம் போட்டு செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பார்க்கலாம். இன்னைக்கு டைம் இருந்துச்சுன்னா நம்ம லேசர் ஷோ பார்த்துட்டு போகலாம். ஓகேவா? மக்களே, இது பாத்தீங்களா, ஒரு ஸ்டோன்லயே இருக்கிற பில்லர் மாதிரியோ இல்ல ஒரு அயன் பில்லர் மாதிரியோ தானே இருக்கு. பட் ஆனா வந்து இது வுட்டன் பில்லர்ஸ்ங்க. இது எல்லாமே வந்து ஸ்ட்ராங்கான தேக்கு மரத்தினால செய்யப்பட்டதுங்க. ஷனிவார் வாடா ஃபுல்லாவே வந்து இந்த மாதிரி தாங்க. மேசிவ் என்ட்ரன்ஸ் டோர்ஸ் ஆகட்டும், பில்லர்ஸ், பீம்ஸ்,
சீலிங்ஸ், பால்கனிஸ், டெக்கரேட்டிவ் கார்விங்ஸ், பேலஸ்குள்ள எல்லாமே வந்து மோஸ்ட்ல வுட்ல தாங்க பண்ணிருக்காங்க. அதனாலதான் வந்து 1828ல ஒரு மேஜர் ஃபயர் வந்த போது மொத்த கோட்டை கொத்தளமுமே வந்து டெஸ்ட்ராய் ஆயிருக்கு. மீந்தது வந்து இந்த டெல்லி தர்வாசாவும் அதுக்கப்புறம் குட்டி குட்டி இந்த மாதிரி பேஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, கற்களால செஞ்ச பேஸ்மெண்ட், அது மட்டும் தான் வந்து மீதமாயிருக்கு. பல ஸ்டோரி, அதாவது கிட்டத்தட்ட 6 to 10 ஃப்ளோரிட் வரைக்கும் இருந்திருக்கு அப்படின்னு எஸ்டிமேட் பண்றாங்க. அத்தனை ஃப்ளோரும் வந்து 1828 ஃபயர்ல டெஸ்ட்ராய் ஆயிருக்குங்க. மக்களே, நம்ம மெயின் கேட் ஃபோர்டிஃபிகேஷனையும் பார்த்துட்டு வந்தாச்சுங்க. நம்ம மஸ்தானி தர்வாசா வழியா மேலே போய் ஷனிவார் வாடா, அப்பா வேற லெவல் வைப்புங்க. நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஏரியாவுக்கு வந்தாலும் அப்படியே ஒவ்வொரு எம்பையரோட அந்த எச்சங்கள் இருக்கும்ல, ரூயின்ஸு, அதெல்லாம் பார்த்து அப்படியே மெய் மறந்து போலாங்க. நம்ம தஞ்சை பெரிய கோவில் அதெல்லாம் எப்படி வந்து சோழனுங்க ஒன்றும் சும்மா போகல அப்படிங்கிற வார்த்தைகளை வச்சு நம்ம வைப் பண்ணுவோமோ, அந்த மாதிரி மகாராஷ்டிரா ஃபுல்லாக வந்து சத்ரபதி சிவாஜி மகாராஜ்கி ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மராத்தா எம்பையரோட புகழை வந்து அவங்க எப்படி போற்றி பாதுகாக்கிறாங்க தெரியுமா? இங்கே வந்தால் தான் அந்த வைப் தெரியும். இன்றைக்குமே வந்து சத்ரபதி சிவாஜி அவர்களோட பிறந்த நாளை வந்து மகாராஷ்டிராவே ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணுதுங்க. எத்தனை பேர் வந்து நம்ம ராஜராஜ சோழர் அவர்களோட பிறந்த நாளை ஞாபகம் வச்சுருக்கோம். இங்கே வந்து பப்ளிக் ஹாலிடே சத்ரபதி சிவாஜி மகாராஜோட பர்த்டேக்கு. நாம் வந்த அன்னைக்கு கரெக்டாக அதுவும் நாம் சாம்பாஜி நகர் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம்ல, அவரோட பையன் பேர் தான் சாம்பாஜி, ஓகேவா? சத்ரபதி மகாராஜாவோட பையன் பேர் சாம்பாஜி. அவர் பேரில் இருக்கிற ஊரில் இருக்கும்போது தான் அவரோட பர்த்டேவை மகாராஷ்டிராவே ஃபுல்லாக கொண்டாடிட்டு இருந்துச்சு. செம்ம வைப் பண்ணிட்டு இருப்பாங்க. மராத்தா எம்பையர்னா அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ப்ரைடுங்க. ஸோ அந்த மகாராஜாவோட பிரைம் மினிஸ்டர் கோட்டை சான்ஸே இல்லைங்க. நம்ம கர்நாடகா போனால் சாளுக்கியா எம்பையரோட ரிமைன்ஸு, விஜயநகர எம்பையரோட ஹம்பி, இதெல்லாம் பார்த்து மெய் மறந்து போயிடுவோம். மகாராஷ்டிரா வந்தால் எங்கே போனாலும் நம்ம சத்ரபதி சிவாஜி மகாராஜ் மராத்தா எம்பையரோட அப்படியே அவங்களோட கோட்டை கொத்தளங்கள், எக்கச்சக்க கோட்டை இருக்குங்க மகாராஷ்டிரா ஃபுல்லாக, பஞ்சமே இருக்காது கோட்டைகளுக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்து அப்படியே சூப்பராக மகாராஷ்டிராவோட வைப்பு வந்துடும் நமக்கு. ஸோ பார்த்தாச்சு, 5:30 ஆச்சு, விசிலடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க போவோம் வெளியே. முடிஞ்சால் இன்றைக்கி லேசர் ஷோ பார்ப்போம். மராத்தியில் தான் சொல்லுவாங்க, பட் அந்த லைட் ஷோவோட பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். டைம் இருந்துச்சுன்னா பார்த்துட்டு போகலாம், ஓகேவா? மக்களே, நம்ம பியூட்டிஃபுல் மெயின் கேட், டெல்லி கேட் ஆஃப் ஷனிவார் வாடா கோட்டைங்க. இந்த மாதிரி அற்புதங்களை எல்லாம் உங்களுக்கு நான் இந்தியா ஃபுல்லாக காமிச்சிட்டு இருக்கேன். நம்ம பூனா ட்ரிப்பில், இந்த டைம் மகாராஷ்டிரா ட்ரிப்பில் அழகாக சூப்பராக பூனே வந்துட்டு ஷிரடி போயிட்டு சாம்பாஜி நகர் அவுரங்காபாத் போயிட்டு நம்ம அங்கே இருக்கிற அஜந்தா எல்லோரா கேவ்ஸ் எல்லாம் பார்த்தோம். அற்புதத்துலேயும் அற்புதங்க. அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம சாம்பாஜி நகர்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி பிபிகா மக்பாரான்னு ஒன்று பார்த்தோங்க. அது வேற லெவல். அது நைட் டைம் லைட்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்தோமா, அப்படியே மெய் மறந்து போயிட்டேன். அந்த வீடியோலாம் தனியாக போட்டிருக்கேன், பார்க்காம இருந்தால் பாருங்க, ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து நமக்கு பூனாவில் இருக்கிற பேஷ்வா மகாராஜாவோட ஷனிவார் வாடாவையும் பார்த்தாச்சு. ஐயோ செம்ம சூப்பருங்க. லவ் யூ இந்தியா. எந்த மூளைக்கு போனாலும் ஆர்கிடெக்சர் ஒண்டர்ஸ் தாங்க, மூளைக்கு. ஸோ இதையெல்லாம் நான் விர்ச்சுவலாக உங்களுக்கு கண் முன்னாடி கொண்டு வரதுக்கு பிரதி உபகாரமாக நீங்கள் என்ன பண்ண சொல்லுங்கள் பார்க்கலாம். நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக்ஸ் கொடுக்கணும், கமெண்ட்ஸ் கொடுக்கணும். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரீங்க, ஆனால் லைக்ஸ் மட்டும் வரவே மாட்டேங்குதுங்க. கொஞ்சம் கருணை கேட்டுங்க, ஓகேவா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வாட்ஸ்அப் குரூப்லாம் நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. நான் இந்தியா ஃபுல்லாக இல்லை, நீங்கள் சப்போர்ட் பண்ணால் வேர்ல்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி உங்களுக்கு மூளை முடுக்குகளில் இருக்கிற அத்தனை ஒண்டர்ஸையும் உங்கள் கண் முன்னாடி கொண்டு வர போகிறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் தான் என்னோட என்கரேஜ்மெண்ட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய லைக்ஸ் கொடுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் நிறைய வியூஸ் வரும், ஓகேவா? உங்களோட கருத்துக்களை எல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. நான் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணோன்னா அதையும் சொல்லுங்கள், ஓகேவா? இவ்வளோ தூரம் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, நம்ம கிட்டத்தட்ட 56,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாச்சுங்க. பட் ஒரு வியூக்கு, ஒவ்வொரு வீடியோக்கும் 1000 வியூஸ் போகிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அதனால தான் உங்களோட சப்போர்ட் கொஞ்சம் ஓகேவா? பார்த்து இந்த எப்பா கணேஷாக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, சரியா? சரி மக்களே, வித் திஸ் ஹாப்பி மொமெண்ட் லெட்ஸ்
கோ அவுட் ஆஃப் சனிவார் வாடா அண்ட் ஏதாவது பூவா சாப்பிட்டு பசிக்குதுங்க. ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு டயர்ட் ஆயிருச்சு. இந்த மகாராஷ்டிரா ட்ரிப் வந்து கிட்டத்தட்ட 4-5 டேஸுங்க. அப்பா செம்மையாக இருந்துச்சு. ஸோ அப்படியே இவர் வேற கண்டினியூஸாக நிறுத்தாமல் விசில் அடிச்சுக்கிட்டே இருக்காரு எல்லாத்தையும் வெளியே கிளப்புறதுக்கு. வெளியே போயிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம். இங்கே சுற்றியும் பார்த்தீங்கன்னா சனிவார் வாடாவை சுற்றியே பழைய பூனா. ஓகேவா, நம்ம சென்னைக்கு எப்படி பாரிஸ் கார்னர் எல்லாம் பழைய சென்னையோ அந்த மாதிரி புது டெல்லி பழைய டெல்லி எல்லாம் இருக்குல்ல, ஓல்டு டெல்லி எல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி பூனாக்கு இந்த சத்ரபதி சிவாஜி மகாராஜ் வழியில் வந்த இந்த பேஷ்வா மகாராஜாவோட சனிவார் வாடா கோட்டையை சுற்றி தான் பழைய பூனா. ஸோ அதை சுற்றியும் நிறைய பாரம்பரியமான உணவகங்கள் பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா, பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாம் ரயில்வே ஸ்டேஷன் போவோம். நாம் ஒரு பிளாக் காஃபியும் பன் மஸ்காவும் சாப்பிட்றேங்க. கடைசியாக பன் மஸ்கா வந்து ஹைதராபாத்தில் சாப்பிட்டது. பன் மஸ்கா அதுக்கப்புறம் நாம் பூனேல தான் ட்ரை பண்ணுறோம். ஹைதராபாத் அடிச்சுக்க முடியாது. பன் மஸ்காலாம் நம்ம சார்மினாருக்கு பக்கத்தில் செம்ம சூப்பராக கொடுப்பாங்க. பட் இங்கேயும் வந்து பிளாக் காஃபியோட ரிலீஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். நம்ம சுற்றி முடிச்சுட்டு கொஞ்சம் எனர்ஜி வரும். அங்கே பிடிக்கும். மக்களே, நம்ம சனிவார் வாடா கோட்டை கொத்தளத்துக்கு மேல இருந்து பார்த்தோம் இல்லையா லால் மஹாலு. சோ நம்ம கீழே ரோட் சைட்ல இருந்து பாக்குற பியூட்டிஃபுல் லுக் பாருங்க. இங்கதான் வந்து சத்ரபதி சிவாஜி மகாராஜா அவங்களோட அம்மாவோட சின்ன வயசுல வசிச்ச வீடு. இது வந்து நானாவாடாங்க. சோ நானாவாடா பாத்தீங்கன்னா நம்ம பேஷ்வா மகாராஜா இருக்காரு இல்லையா, சத்ரபதி சிவாஜி மகாராஜாவோட பிரைம் மினிஸ்டர், பேஷ்வா மகாராஜாவோட அரசவையில அட்மினிஸ்ட்ரேட்டரா மந்திரி மாதிரி இருந்த ஒரு நானா ஃபத்னவீஸ் அப்படிங்கிற ஒருத்தரோட வீடு. ஓகேவா, அதனாலதான் வந்து இது நானாவாடா. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து தேக்கு மரத்துல தாங்க செஞ்சிருக்காங்க. சோ இது உள்ள போய் பாக்குறதுக்கெல்லாம் டைம் முடிஞ்சிருச்சு. ஆல்ரெடி வந்து 6 மணி மேல ஆயிருச்சு. அதனால எங்கேயும் உள்ள விட மாட்டாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பூனாவோட ஃபேமஸ் கணேஷ் டெம்பிள்ங்க. ஸ்ரீமந்த் தக்துஷேத் ஹல்வாய் கணபதி டெம்பிள்னு சொல்லுவாங்க. 1893லயே கட்டியிருக்காங்க இந்த பிள்ளையார் கோவில். 7.5 அடிங்க இந்த பிள்ளையாரோட சிலை வந்து. சூப்பரா வந்து கோல்டன் ஆர்னமெண்ட்ஸால டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பாங்களா இந்த கணபதி பிள்ளையார. சோ சூப்பரா எவ்வளவு கூட்டம் இருக்கு பாருங்க. நம்ம கணேஷ சதுர்த்தி போவதெல்லாம் வந்து இந்த பக்கம் வரவே முடியாதாங்க, அவ்வளவு கூட்டமா இருக்குமா. இன்னைக்கு சாதாரண நாள்லயே இவ்வளவு கூட்டமா இருக்கணும், விசேஷ நாட்கள்ல எல்லாம் பாருங்க. கன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து செம்ம யூனிக்கா இருக்குங்க. இந்த மாதிரி நான் எங்கேயும் பார்த்தது இல்ல.
ஸோ மக்களே, நம்ம பூனே ஷனிவார் வாடா கோட்டையை பற்றின இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஆல் த வே பூனே சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு வேகமாக பேக்கை கிளாக் ரூமில் போட்டு கரெக்டாக டைமுக்கு வந்தாச்சுங்க. ஒரு 4 to 5:30 வரைக்கும் செம்ம பியூட்டிஃபுல்லாக உள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு நம்ம ஃபுட் ஜாயின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம காஃபி இதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற கணேஷ் டெம்பிளையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு லால் மஹால் பார்த்துட்டு நானா மஹாலையும் பார்த்துட்டு மறுபடியும் நாம உள்ள வந்திருக்கோம். ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸு நம்ம ஷனிவார் வாடா கோட்டைக்குள்ள. நம்ம மராத்தி எம்பையரோட பிரைம் மினிஸ்டர் பாஜிராவ் பேஷ்வா பாஜிராவ் கட்டின இந்த கோட்டை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க மக்களே. இந்தியாவோட மூல முடுக்கலெல்லாம் இந்த மாதிரி நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குங்க. நம்ம எப்பா கணேஷா சேனல் வந்து எங்கெங்கெல்லாம் உங்களை கூட்டிட்டு போகுது பார்த்தீங்களா விர்ச்சுவலா. ஸோ மக்களே, வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும், சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணணும். தயவு செஞ்சு நிறைய வியூஸ் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டீங்க. 56 ஸ்ட்ராங் ஃபேமிலி, 56,000 ஸ்ட்ராங் ஃபேமிலி. பட் வியூஸ் ஒவ்வொரு வீடியோக்கும் வந்து ஒரு less than 1000 தாங்க வருது. கொஞ்சம் வியூஸ் அதிகம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுவோம். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் cheers ஃப்ரம் ஷனிவார் வாடா பூனேங்க. டேக் கேர் அண்ட் cheers ஃப்ரம் மகாராஷ்டிரா மக்களே. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்காங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.